Hello everyone, welcome to Philomath. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 3 அட்மாஸ்பியர் தான் பார்க்க போகிறோம். அட்மாஸ்பியர் அப்படின்றது நம்மளுக்குலாம் தெரியும், ஓகேவா? இது வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் கேஸஸ் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏர்த்தில் மட்டும்தான் இந்த ஏர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால இந்த இடத்துல வந்து வாழ முடியுது, ஓகேவா? அதனால தான் இது வந்து லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு முக்கியமான விஷயமே இருக்குது. அப்போ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ்னால் நம்ம வந்து இந்த ஆக்சிஜனை தான் சொல்லுவோம். ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கானிசம்னாலையும் வந்து சர்வைவ் பண்ண முடியாது, ஓகேவா? அப்போ இந்த எர்த் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதில் வந்து அந்த ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு ஏர் இருக்கிறது தான் வந்து இதுக்கு காரணம். அப்போ அட்மாஸ்பியரோட ரோல் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அண்ட் அந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏர்னால் என்னன்ற கான்செப்டுக்கு வந்து அவங்க வர்றதுக்கே வந்து பல டிகேட்ஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் இதில் வேறு என்னென்ன கேஸஸ் இருக்குன்றத சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலயமா தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து பிளாங்கெட் ஆஃப் ஏர், ஓகேவா? இது ஒன்றும் கிடையாது. இது என்னென்னா பிளாங்கெட் ஆஃப் ஏர். இந்த ஏர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய பிளாங்கெட் ஆஃப் ஏர் தான் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்றது. அப்போது அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் ஒரு க்ரீக் ஃபிலாசபர், ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஏருடைய நேச்சர் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதை பற்றி அவருக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே வந்து அவருக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா தான் இந்த பிளானட்டை சுற்றி இந்த ஏர் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்து வர முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஸ்பேஸில் வந்து இருக்கோம், ஓகேவா? ஸ்பேஸில் நம்மளோட பிளானட் வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த பிளானட்டை சுற்றி இந்த பிளானட்டை வந்து சரௌண்ட் பண்ண மாதிரி இதோடைய ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்குது, ஓகேவா? சரௌண்ட் பண்ணி என்ன இருக்குன்னா இந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது லேயர் ஆஃப் கேஸஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த லேயர் ஆஃப் கேஸஸ் எப்படி வந்து நம்ம பூமியை மட்டும் சரௌண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. பூமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியர் வந்து நம்ம ஏர்த்தை சுற்றி இருக்க மாதிரி அது வந்து க்ரியேட் ஆகியிருக்கு, ஓகேவா? அப்போது இந்த அட்மாஸ்பியரை வந்து நம்ம ஏர்த்தை சுற்றி வச்சுருக்கிறது எதுனா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து இதை ஃபஸ்ட்டே வந்து அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் கிராவிட்டின்ற கான்செப்ட் வந்து அப்போ வரல, அவருக்கு தெரியலை. அண்ட் நியூட்டன் வந்ததுக்கப்புறமா தான் இந்த லாஸ் ஆஃப் கிராவிட்டியை ஃபார்முலேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த மெக்கானிசமை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இப்போது இந்த அட்மாஸ்பியரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்றது வெறும் கேஸஸ் மட்டும் கிடையாது. இதில் வந்து என்னென்ன இருக்குது, நிறைய இந்த கேஸஸும் இருக்குது, வாட்டர் வேப்பர், அதுக்கப்புறம் சாலிட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வந்து இருக்குது, ஓகேவா? அப்போது இந்த மாதிரி இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இவங்க வந்து எப்போ வராங்க அப்படின்னா 18th and 19th century. ஸோ 18th and 19th century இந்த டைமில் தான் வந்து இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலயமா இவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா இது வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெமிஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நைட்ரஜன் ஆக்சிஜனை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலயமா தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா கேஸையும் வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேஸையும் வந்து ஐசோலேட் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்கை பொறுத்து இது இந்த கேஸ்னு சொல்லி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அட்மாஸ்பியரில் வந்து எது என்ன காம்போசிஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் வந்து 78% அண்ட் ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. இது வந்து பெர்மனன்ட் கேஸஸ், ஓகேவா? அது வந்து டோட்டலாக 99% இருக்குது. அண்ட் இது வந்து இந்த பெர்சன்டேஜ்லேயே தான் வந்து இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல். ஸோ இதுதான் வந்து இந்த காம்போசிஷன்லேயே மெஜாரிட்டி ப்ரொப்போர்ஷன் இருக்கக்கூடிய 2 கேஸஸ். இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து எதுவும் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது, அதாவது வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இந்த கேஸஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த நைட்ரஜன் அப்படின்றத வந்து டேனியல் ரதர்ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து 1772 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் 2 வருஷம் கழித்து தான் வந்து ஜோசப் ப்ரீஸ்லி அப்படின்றவர் வந்து ஆக்சிஜனை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார், ஓகேவா? அண்ட் மீதி இருக்கக்கூடிய 99% இது ரெண்டும் இருக்குன்னா அப்போ மீதி இருக்க 1% என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து நியான் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, 0.000018 இருக்குது. ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், ஓசோன்ஸ் இந்த மாதிரியான சின்ன ட்ரேஸ் ஸ்மால் குவான்டிட்டியில் வந்து
இருந்தாலுமே இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ரோல்ஸ் வந்து இந்த கேஸஸ்க்கு வந்து இருக்குது. அப்போ இந்த ட்ரேஸ் ஆஃப் கேஸஸை வந்து எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா நிறைய கேஸ் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எப்போனா வந்து 19th அண்ட் ஏர்லி 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து கேஸ் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிரிப்டான், ஜெனான், மீத்தேன் இந்த மாதிரியான கேஸஸும் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கேஸ் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் இந்த யூனிட்டில் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கேஸ் குரோமட்டோகிராஃபி இந்த மாதிரியான டெக்னிக்ஸை அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரிப்டான், ஜெனான், மீத்தேன் மாதிரியான இந்த பர்டிகுலர் கேஸஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் வேப்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.0லேருந்து 0.04% வரைக்கும் வந்து அட்மாஸ்பியரில் இருக்குது. அண்ட் இது வந்து வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஏன் வெதரை இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுல முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, ஸோ வெதர் அப்படின்றது எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்குன்னா ஹியூமிடிட்டி அண்ட் ப்ரெசிபிடேஷன் சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டி அப்படின்றது வந்து அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஓகேவா, அண்ட் ப்ரெசிபிடேஷன் இந்த 2 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் வெதர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ இது 2த்தை வந்து டிசைட் பண்ணுறது எதுனா இந்த வாட்டர் வேப்பர். அதனால இது வந்து வெதர் ப்ராசஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு க்ருஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்ராலஜி அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெட்ராலஜி அப்படின்றத வந்து அரிஸ்டாட்டில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதில் வந்து ஜான் டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட், இவர் வந்து நிறைய வந்து இதில் டால்டன்ஸ் லா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாமே. அப்போது இதில் வந்து இந்த வாட்டர் வேப்பரோட ரோல் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இவர் பண்ணுறாரு. அதை பற்றின கான்செப்ட் எல்லாமே வந்து ஜான் டால்டன் வந்து இதில் கொண்டுட்டு வராரு. அண்ட் அட்மாஸ்பியரில் வந்து இந்த கேஸஸ் மட்டும்தான் இருக்கானா கிடையாது, இதில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸும் இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்ட்டு, சால்ட், ஸ்மோக், சூட், வல்கானிக் ஆஷஸ், ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸை தான் நம்ம வந்து ஏரோசோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். AEROSOLS அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அட்மாஸ்பியரில் இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸை ஏரோசோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரோசோல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த ஏரோட குவாலிட்டி அண்ட் கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது இந்த ஏரோசல் அப்படின்றது. ஸோ ஏர் வந்து எந்த அளவுக்கு வந்து பியூராக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு அதில் வந்து பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்றது, அதாவது இப்போ பொல்யூஷனை பற்றிலாம் நம்ம படிப்போம் இல்லையா, அப்போ அந்த விஷயத்தில் வந்து இந்த ஏரோசல்ஸை வந்து இதோடைய அந்த எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த ஃபேக்டரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், நைட்ரஜனை வந்து யார் கண்டுபிடிச்சா, எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த நைட்ரஜனை வந்து டேனியல் ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டாரு. அந்த க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே ஒரு மவுஸை வந்து விடுறாங்க. அந்த மவுஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜனையும் என்ன பண்ணுதுன்னா அது வந்து கன்சியூம் பண்ணிக்குது. அண்ட் அந்த அனிமல் வந்து அந்த மூச்சு திணறி அது வந்து, அதாவது அந்த மவுஸ் என்ன பண்ணுதுன்னா மூச்சு திணறி இறக்குற வரைக்கும் அந்த க்ளோஸ்டு கண்டெய்னர்லேயே வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த மீதி கொஞ்சம் ஏர் எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேண்டிலை பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேண்டிலை பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது கூட அது ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி அந்த ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணி அது வந்து கம்பஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும், அண்ட் எரிஞ்சிரும், ஓகேவா. அப்போது அந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகி அந்த ரிமைனிங் ஏரும் வந்து அந்த கேண்டிலில் எரிஞ்சு அது வந்து போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, பாஸ்பரஸையும் வந்து மீதி இருக்கக்கூடிய லிட்டில் ட்ரேசஸ் ஆஃப் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பாஸ்பரஸை வந்து அந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் வந்து பேர்ன் பண்ணுறாங்க. இந்த ரெசிடுவல் கேஸ் என்ன ஆகுதுன்னா, இதை பேர்ன் பண்ணுறது மூலயமா ஒரு ரெசிடுவல் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஓகேவா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனில் வந்து இந்த ரெசிடுவல் கேஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதை பாஸ் பண்ணும்போது இது வந்து கார்பன் டை ஆக்சைடையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போது இப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய இந்த கம்பஷன், ரெஸ்பிரேஷன், ஓகேவா, இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், கம்பஷன் ப்ராசஸில் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடும் போயிடும், ஆக்சிஜனும் போயிடும். அப்போ அதில் மீதி இருக்கக்கூடிய கேஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதுக்கு பேர் தான் இந்த நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, ஓகேவா. இதை வந்து நாக்சியஸ் ஏர் அப்படின்னு சொன்னாங்க, ஆர் ஃப்ளாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2 நேம் வைக்கிறாரு ரூதர்ஃபோர்டு. ஸோ இது மூலயமா தான் இந்த நைட்ரஜன் அப்படின்றத வந்து ஒரு புது எலமெண்ட்டாக வந்து
அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் தான் கொண்டுட்டு வராங்க. பட் அவர் வச்சது வந்து நாக்சியஸ் ஏர், ஃப்ளாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு நியூ எலமெண்ட்டாக அவர் அப்போ ஐடென்டிஃபை பண்ணலை. அண்ட் ஆக்சிஜனையும் அதே மாதிரி தான். ஸோ ப்ரீஸ்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா மெர்குரிக் ஆக்சைடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னரில் ஹீட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கேஸ் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த கேஸை வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் இது வந்து கம்பஷன் ப்ராசஸை வந்து ஆர்டினரி ஏரை விட இது வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. கம்பஷன் ப்ராசஸ் வந்து இதில் விகரஸாக நடக்குதுன்றதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல பேர்ன் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பிரைட்டராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த கேஸில் இருக்கும்போது அந்த மவுஸ் என்ன பண்ணுச்சுன்னா அது இன்னும் ரொம்ப அது வந்து அதோடைய லைஃப் வந்து இங்கே சப்போர்ட் ஆச்சு. ஓகேவா, அது வந்து இறந்து போகலை, அது வந்து சஃபகேட் ஆகலை, அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ரொம்ப நாள் வந்து இந்த ஏரில் சர்வைவ் ஆச்சு. அப்போது இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டீஃப்ளாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க கண்டுபிடிச்சது வந்து நைட்ரஜனை தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க 72ல். ஸோ 72லே உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எதுவுமே. ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது வந்து நைட்ரஜன் தான். ஓகே, ஏதோ ஒரு ஏர் வந்து இருக்குது, அது கம்பஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா இந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணிடுது. அது வந்து செகண்ட் ஏர். அண்ட் மூணாவதாக ஒரு ஏர் இருக்குது, அந்த ஏர் இது ரெண்டுமே வந்து பண்ணலை. அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு, அதுதான் நைட்ரஜன். அப்போது இந்த நைட்ரஜன்ன்றது வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வந்து ஃப்ளாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஃப்ளாஜிஸ்டிகேட்டட் ஏர் இல்லாமல் இன்னொரு ஏர் இருக்குது, இந்த ஏரில் வந்து ஆர்கானிசமால் வந்து ப்ரீத் பண்ணி சர்வைவ் பண்ண முடியுதுன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதை வந்து ஒரு புது எலமெண்ட்டாக கண்டுபிடிச்சி அதுதான் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து இந்த ஆக்சிஜன் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிஜன் அப்படின்றது ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கார்பன் டை ஆக்சைடுமே வந்து சின்ன அமௌண்ட்டில் வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸில் வந்து அது அட்மாஸ்பியரில் வந்து இது ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அண்ட் எர்த்தோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. இது வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ ஆக்சிஜனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பயாலஜிஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெஸ்பிரேஷன் மூலயமா வந்து தெரிஞ்சிருச்சு. ஒரு அந்த 19th century அந்த டைமில் வந்து ஜான் டிண்டால் அப்படின்ற இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து இது மூலயமா ஓகே ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து ஆக்சிஜனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட ரோல் என்ன அப்படின்றதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதை இவங்க வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து இந்த நைட்ரஜன் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ நைட்ரஜன் வந்து டைலுவெண்ட்டாக வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த நைட்ரஜனுடைய ரோல் என்ன அப்படின்றது அண்ட் இந்த ஓசோன் லேயரை வந்து அதுக்கப்புறமா டிஸ்கவர் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் சயின்ஸில் வந்து ஒன் ஆஃப் த கீ டெவலப்மெண்ட்ஸாக இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு ஃபீல்டு வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் வந்து ஒரு இன்னர்ட் கேஸ். ஓகேவா, அது வந்து எந்த ஒரு மற்ற கேஸஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகாததை வந்து இந்த இன்னர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து நைட்ரஜன் மற்ற கேஸ் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாலுமே இந்த ரியாக்ட் ஆகாமல் வெறும் நைட்ரஜனாகவே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆக்சிஜனுடைய ரியாக்டிவிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுல இந்த வெறும் நைட்ரஜன் வேறு கேஸ் கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்க நைட்ரஜன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் இது ஓசோன் அப்படின்றது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற லேயர்ஸில் வந்து படிப்போம். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து இருக்குது. இது வந்து யூவி ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணி அண்ட் லிவிங் ஆர்கானிசமையும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா அந்த ஏரோசெல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து இந்த வாட்டர் வேப்பருக்கு வந்து கண்டென்ஸ் ஆகிறதுக்கு, இந்த வாட்டர் வேப்பராக இருக்கிறது வந்து அது கண்டென்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு சர்ஃபேஸை வந்து இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் மேலே இருக்கனால இது கண்டென்ஸ் ஆகிறதுக்காக ஒரு சர்ஃபேஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இது மூலயமா தான் க்ளவுட் ஃபார்மேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி இந்த க்ளவுட்டை பற்றி இந்த வாட்டர் வேப்பர் இது வந்து க்ளவுட் ஃபார்மேஷனில் எவ்வளோ யூஸ் ஆகுது இதெல்லாமே வந்து க்ளவுட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ளவுட் ஃபிசிக்ஸில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது வில்ஹெம் ஜெர்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஒர்க்ஸ் மூலயமா இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸில் வந்து எப்படி இந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகுது, க்ளவுட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாத்தையுமே வந்து இவர் தான் வந்து அதோடைய பேசிக் கான்செப்ட்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருப்பார். இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் என்னென்ன பார்ப்போம்னா
அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். இப்போ அட்மாஸ்பியர் வந்து ஒரு லேயர்டான ஒரு ஸ்ட்ரக்சர். இதை வந்து அவங்க எப்படின்னா நிறைய அப்சர்வேஷன்ஸ் அண்ட் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறது மூலயமா அண்ட் அதோட ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு வந்து வேரி ஆகுது டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறது மூலயமா. ஸோ இது மூலயமா தான் என்ன பண்ணுறாங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து ஒரு லேயர்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு டென்ஸான ஒரு லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டென்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா அதோட திக்னஸை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அட்மாஸ்பியரோட டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அட்மாஸ்பியரோட டென்சிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அது வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகும்போது இந்த அட்மாஸ்பியரோட டென்சிட்டி ரொம்ப வந்து தின்னாகிடுது, ரொம்ப வந்து கம்மியாகி அந்த ஸ்பேஸோட என்ன ஆகுதுன்னா இது வந்து மர்ஜ் ஆகிடுது. இந்த மாதிரி இந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த தின் ஆகுது இல்லையா, இதை வந்து கான்செப்ட் ஆஃப் தின்னிங் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மூலயமா வந்து இவங்க அண்டர்ஸ்டாண்ட் அதை வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதை பற்றி வந்து ஸ்டடி பண்ணும்போது இந்த தின்னிங் ஆஃப் அட்மாஸ்பியர் என்னன்னு சொல்லிட்டு கிளியரான கான்செப்ட் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பேசிக்காக என்னென்னா இங்கே ஆல்டிடியூட் ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பியரோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு 5 லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் லேயர்ஸில் 5 லேயர் வந்து இருக்குது. அது என்னென்ன லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஹெக்ஸோஸ்பியர், இதெல்லாமே வந்து லேயர்ஸ். இப்போது இந்த 5 லேயர்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி இவங்க பிரிச்சிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அண்ட் இது கூட மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து இருக்குது. இப்போ இந்த லேயர்ஸை வந்து நிறைய அப்சர்வேஷன்ஸ் மூலயமா அண்ட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அட்மாஸ்பியரோட காம்போசிஷன், அதாவது இந்த லேயரில் இந்தந்த கேஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது, அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதில் வந்து அந்த காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி தான் இந்த லேயர்ஸை வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லோவஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து வெதரோட ஃபினாமினா, அதாவது வெதர் சேஞ்சஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் அக்கர் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடியது. ஸோ ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் வேர்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா டேர்னிங் இல்லை மிக்சிங்னு சொல்லுவாங்க. இது எதனால இதுக்கு இந்த நேம் அப்படின்னா இது இந்த இடத்துல தான் இந்த வெதர் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, அதாவது வெதர் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, அது இந்த லேயரில் தான் நடக்குது. அதனால தான் இது வந்து ட்ரோபோஸ்பியர். இதோடைய அர்த்தம் வந்து டேர்னிங் ஆர் மிக்சிங் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரோபோஸ் அப்படின்றது என்னென்னா டேர்ன் ஆர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் இருக்கு இல்லையா, இந்த திக்னஸ் வந்து வேரி ஆகும். ஃபஸ்ட்டு இது வந்து போல்ஸில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா போல் ரீஜனில் இருக்கும்போது ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் ஈக்குவேட்டர் கிட்ட போகும்போது டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியர்னால என்ன ஆகுதுன்னா திக் ஆகிடும். போல்ஸ் கிட்ட தின்னாக இருக்கும், ஈக்குவேட்டர் கிட்ட வந்து இது திக்கராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலயமா நம்ம வந்து இந்த ஏர்கிராஃப்ட்லாம் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் மெட்ராலஜிக்கல் பலூன்ஸ், அதாவது இந்த கண்டிஷன்ஸை வந்து வெதர் கண்டிஷன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து பலூன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் லேயர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இதில் வந்து ஹைட்டு இந்த ட்ரோபோஸ்பியரில் வந்து ஜென்ரலாகவே டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா ஹைட்டு டிக்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து வெதர் ஈவெண்ட்ஸ், அதாவது மழை பெய்யறது, இல்லை வந்து ஸ்னோ வர்றது அண்ட் ஸ்டார்ம்ஸ்லாம் வந்து வருது இல்லையா, அதெல்லாம் இந்த லேயரில் இருந்து தான் வருது. இந்த ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர், இந்த 2 லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லேயர் கிடையாது, ஒரு பவுண்ட்ரி லைனு. ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பவுண்ட்ரி லைனை தான் வந்து ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா டைரக்ட் அப்சர்வேஷன் மூலயமா அண்ட் டெம்பரேச்சரை வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா தான் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தான் வந்து இந்த ரெயின், ஸ்னோ, ஸ்டார்ம், ஸோ இந்த மாதிரியான வெதர் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடக்குது. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது என்னென்னா இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது. இது வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இங்கே தான் வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே தான் வந்து இந்த யூவி
யூவி ரேடியேஷன் இருக்கு இல்லையா, யூவி ரேடியேஷன் வந்து இந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால, ஸோ ஓசோன் அப்சர்ப்ஷன் வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. அதனால அது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே இதுக்கு முன்னாடி இந்த லேயரில் நம்ம வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் பார்க்கும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற லேயரை வந்து இவங்க எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சரை வந்து எக்ஸாமைன் பண்ணுறது மூலயமா தான். ஸோ ஓசோன் வந்து இந்த சோலார் ரேடியேஷனை இது வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுது அண்ட் ஓசோன் லேயரோட ரோல் என்ன, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது மூலயமா தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்ற ஒரு லேயரை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியருக்கு வந்து மேலே இருக்குது அண்ட் இது வந்து 50 கிலோமீட்டர் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 50 கிலோமீட்டர் மேலே இருக்குது. இது வந்து ஓசோன் மாலிக்யூல்ஸ்னால உருவான ஒரு லேயர். இதை வந்து ஓசனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த லேயர் அந்த ட்ரோபோஸ்பியர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மெட்ரலாஜிக்கல் பலூனு ஏர்கிராஃப்ட் வெதர் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து அது பறக்கும். இந்த லேயரில் வந்து ஜெட் பிளேன்ஸ்லாம் வந்து இந்த லேயரில் தான் வந்து நார்மலாக பறக்கும். ஓகேவா, இதோடைய அப்பர் லிமிட் தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா அப்பர் லிமிட் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியரை வந்து நம்ம ஸ்ட்ராட்டோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் இருக்க பவுண்ட்ரி வந்து ட்ரோபோ பாஸ் அப்படின்றது. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டோ பாஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரை நார்மலாக இந்த ஓசோன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை வச்சு தான் கேரக்டரைஸ் வந்து இதை வந்து பண்ணுறோம். அடுத்தது வந்து மீசோஸ்பியர் அப்படின்றது. ஸோ இந்த மீசோஸ்பியர் அப்படின்றது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர். ஸோ இது வந்து ட்ரோபோஸ்பியர், இதுக்கு நடுவில் வந்து ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இதுதான் ட்ரோபோ பாஸ். அண்ட் இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரி தான் ஸ்ட்ராட்டோ பாஸ் அப்படின்றது. அண்ட் இதுக்கு மேலே தான் வந்து இந்த மீசோஸ்பியர் அப்படின்ற லேயர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 52, இது வந்து 8லேருந்து 18 வரைக்கும். இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். அண்ட் இது வந்து 50 கிலோமீட்டர்ஸில் இந்த மீசோஸ்பியர் 50லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இங்கே வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மீசோஸ்பியரோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த மெட்டர்ஸ் அந்த எரிக்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து படிக்கும்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் டெம்பரேச்சரையும் வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக மறுபடியும் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. மீசோஸ்பியரில் ஜென்ரலாகவே வந்து இந்த டெம்பரேச்சர் ட்ராப் வந்து இருக்கும். ஸோ இந்த மெட்டார்ஸ் வருது, எரிக்கற்கள் வருது இல்லையா, அது வந்து இந்த லேயரில் வரும்போது தான் அது எரிய ஆரம்பிக்குது. இந்த அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல்ஸோடு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரிக்ஷன்னால். எதனால் அது எரியுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னால். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்னால் வந்து இந்த லேயரில் வரும்போது தான் அது எரிய ஆரம்பிச்சிருது. இதோடைய டாப் பவுண்ட்ரி ஒன்று இருக்குது, அது பேர் தான் வந்து மீசோ பாஸ் அப்படின்றது. ஓகேவா, மீசோ பாஸ் அப்படின்றது. இந்த மீசோ பாஸ் வந்து இந்த மெட்டியர் ஆப்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெம்பரேச்சர் டேட்டா, இந்த ராக்கெட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் டேட்டா அண்ட் மெட்டியர் அப்லேஷன் அப்படின்றது இந்த மெட்டியர் பற்றியும் வந்து நம்ம படிக்கிறது. ஸோ அது மூலயமா இந்த மீசோஸ்பியர் அப்படின்ற லேயரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்ற லேயர். இது வந்து மீசோஸ்பியருக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே இருக்கும். இங்கே வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல சோலார் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து சன்னோடது, அந்த சூரிய கதிர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஹீட் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது சூரியன்கிட்ட கொஞ்சம் நம்ம மேலே போகும்போது அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து என்ன, அது அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து சேட்டலைட் டேட்டா இருக்கு இல்லையா, நம்ம வந்து மேலே சேட்டலைட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுவோம். அப்போது இந்த சேட்டலைட் டேட்டா மூலயமா அண்ட் அயனைசேஷன் ப்ராசஸ், இந்த அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ், முக்கியமாக இது வந்து சேட்டலைட் டேட்டாவில் இருந்து இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்றது வந்து கேஸ் காம்போசிஷன், இதில் வந்து இந்த தெர்மோஸ்பியரோட ஃபீச்சர்ஸ் வந்து கேஸ் காம்போசிஷனில் ஒரு கிரேடியண்ட்டாக இது வந்து ஃபார்ம் பண்ணுது. இதோட லோவர் பார்ட்டில் வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கும், அது பேர் தான் ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
ஓகேவா? இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் காம்போசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கிறது ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் பார்ட்டில் வந்து வேரியிங் காம்போசிஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த கேஸ் காம்போசிஷன் வந்து என்னென்னா ஒரு கிரேடியண்ட்டாக இருக்குது. இப்போ கலர் கிரேடியண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதாவது இந்த இடத்துல லைட் எல்லோவாக இருக்கும், போக போக டார்க் எல்லோவாக மாறிடும். அப்போ அப்படியே ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? அதே மாதிரி தான். அப்போது லோவர் பார்ட்டில் என்ன இருக்குன்னா யூனிஃபார்ம் கம்போசிஷனாக இருக்குது. மேலே போக போக அந்த கம்போசிஷன் வேரி ஆகிட்டே போகுது. ஸோ அந்த வேரியிங் கம்போசிஷனை வந்து இவங்க ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம் நம்ம. அண்ட் அயனோஸ்பியர் அப்படின்றது வந்து இந்த தெர்மோஸ்பியருக்குள்ளே இருக்கிறது. இதுதான் ரேடியோ வேவ்ஸ்லாம் நம்மளுக்கு வருது இல்லையா, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, அதை எது ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா இந்த அயனோஸ்பியர் அப்படின்றது. ஸோ அயனோஸ்பியர் அப்படின்றத வந்து இவங்க டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியர் ஆச்சு. அண்ட் அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து அடுத்த லேயர் என்னென்னா எக்ஸோஸ்பியர் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸோஸ்பியர் அப்படின்றது தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆர் அப்பர் மோஸ்ட் லேயர். இதுதான் வந்து மேலே அந்த அவுட்டர் ஸ்பேஸில் வந்து இருக்கக்கூடிய லேயர். இது கிராஜுவலாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த அவுட்டர் ஸ்பேஸ் கூட வந்து கிராஜுவலாக இது வந்து மெர்ஜ் ஆகிடுது. அண்ட் இது இந்த பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியான டென்சிட்டி, லோ டென்சிட்டியாக வந்து இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கீழே வந்து ரொம்ப திக்கான லேயர்லேருந்து ஆரம்பித்து மேலே போகும்போது தின்னிங்காக ஆகிடும். அதாவது அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் தின்னாக வந்து ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸோஸ்பியரோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்மாஸ்பியரிக் எஸ்கேப் மூலிமா, அதாவது அட்மாஸ்பியர் நம்ம வெளியில் போக போக அந்த அட்மாஸ்பியருக்கு வெளியில் போகும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மூலயமா அண்ட் சேட்டலைட் அப்சர்வேஷன் மூலயமா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஸ்பார்ஸாக இருக்குது. ஸ்பார்ஸ் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா அது தின் ஆகிட்டே போக போக அந்த ஸ்பேஸில் போய் மெர்ஜ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இந்த கேஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது. இதுதான் வந்து அந்த அரோராஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இல்லையா, அதாவது ஸ்கை வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எதனால் நடக்குதுன்னா சோலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது அது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் பார்ட்டிகல்ஸும் ஏர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான், இது ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகும்போது தான் என்னென்னா இந்த அரோராஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த விஷயம் வந்து நடக்குது. அப்போ அந்த அரோரா வந்து எந்த லேயரில் நடக்குதுன்னா இந்த எக்ஸோஸ்பியரில் தான். ஸோ இந்த அரோராஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த சோலார் விண்ட் இருக்கு இல்லையா, சோலார் விண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இதை பற்றி படிக்கும்போது இந்த அரோராஸ் பற்றி நம்ம இன்னும் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் போலார் எக்ஸ்ப்ளோரர்ஸ், அதாவது இந்த அரோரா பற்றியே வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் போல் ரீஜியன்ஸில் போயிட்டு அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த அரோராஸ் அப்படின்ற கான்செப்ட் அவங்களாலலாம் வந்து இதில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இந்த மேக்னட்டோஸ்பியர் அப்படின்றது வந்து எக்ஸோஸ்பியருக்கு லைஸ் பியாண்ட். ஓகேவா? இது வந்து இந்த எக்ஸோஸ்பியருக்கு பியாண்டில் வந்து இருக்குது. அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா சன்லேருந்து வரக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸை வந்து ட்ராப் பண்ணி இதுதான் வந்து இந்த அரோராஸ் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. எதுனா இந்த மேக்னட்டோஸ்பியர் அப்படின்றது. ஸோ இந்த மேக்னட்டோஸ்பியர் வந்து எங்கே இருக்குது? எக்ஸோஸ்பியருக்கு பின்னாடி இருக்குது. அண்ட் இது வந்து ஏர்த்தோடைய இந்த மேக்னெட்டிக் பெல்ட், இதுதான் ஏர்த், அதாவது மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸும் அந்த இந்த லேயரில் இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. இதுவும் இந்த அரோராஸ் வர்றதுக்கான அந்த இன்ட்ராக்ஷனை வந்து சோலார் பார்ட்டிகல்ஸ் கூட சேர்ந்து இது வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து புரோட்டான், எலக்ட்ரான், ஸோ இது எல்லாமே இந்த லேயரில் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து சன்லேருந்து வருது இல்லையா, இது எல்லாமே இந்த லேயரில் தான் வந்து மொத்தமாக என்ன ஆகுதுன்னா ட்ராப் பண்ணப்படுது. ஓகேவா? அது மூலயமா தான் இந்த அரோராஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகுது. இது வந்து இந்த சேட்டலைட் அப்சர்வேஷன் அண்ட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி இதை பற்றினா வந்து ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இந்த அரோராஸ் பற்றி அண்ட் மேக்னட்டோஸ்பியர் பற்றி. ஸோ இது எல்லாமே வந்து இது வரைக்கும் இந்த ஃபீல்டில் நம்ம வந்து எவ்வளோ அட்வான்ஸாக போயிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிஜன் அப்படின்றத வந்து இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதுலேருந்து இந்த அரோராஸ் வரைக்கும் எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த சயின்ஸில் நடந்திருக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 64,000 கிலோமீட்டர் ஏர்த்லேருந்து இவ்வளோ தூரத்தில் வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெதர்
அண்ட் climate அப்படின்றது. இது வரைக்கும் பார்த்தது இந்த லேயர்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெதர் அண்ட் climate. ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா வெதர் அண்ட் climateனா என்ன அண்ட் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு சேம் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, இந்த வெதர் அண்ட் climate. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவுலையுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த 20th சென்ச்சுரியிலலாம் வந்து கிளைமேட்டாலஜி, இந்த மெட்ராலஜிலாம் வந்து நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர தான் என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் அப்படின்றதையே வந்து இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த வெதர் அண்ட் climate அப்படின்றது அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸை வந்து சம்மந்தப்பட்ட டேர்ம்ஸ் தான். ஆனால் இது ரெண்டுமே வந்து இந்த அட்மாஸ்பியர் பற்றின ரெண்டு வெவ்வேறு ஆஸ்பெக்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். இது வந்து டைம் ஸ்கேல், அதாவது வெதர் அப்படின்றது ஒரு டைம் ஸ்கேலில் நடக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இன்றைக்கி மட்டும் வந்து ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, இன்றைக்கி மட்டும் மழை பெய்யுது அப்படின்னா அது என்ன? இப்போ ஒரு 6 மாதம் இது வந்து வெயில் காலம், 6 மாதம் மழை காலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பீரியாடிக் ஒரு டைம் ஸ்கேல், ஒரு டைம் ரேஞ்சு பொறுத்து இது வந்து டிஃபர் ஆகும். அதாவது ஒரு லாங்கர் டைம் ரேஞ்சாக இருந்துச்சுன்னா அது வெதரா கிளைமேட்டா, இல்லை ஒரு ஷார்ட்டர் டைம் ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு சேஞ்ச் நடந்துச்சு, அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது வெதரா கிளைமேட்டா அப்படின்றத தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸை பற்றி அவங்க எப்போ படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ்லேயே இவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்போ அப்படின்னா அலெக்சாண்டர், ஸோ அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அண்ட் விளாடிமிர், ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான சயின்டிஸ்ட். ஸோ இவங்க வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் இந்த கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன அப்படின்றதுக்கான ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ் வந்து இவங்களே வந்து அந்த டைமில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் போக போக வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெதர் அண்ட் climate அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வெதர் அப்படின்றது என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் டைம் பீரியடு, ஒரு குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். அதாவது இப்போ டெய்லி வந்து டெம்பரேச்சர் என்னவா இருக்குது, ப்ரெசிபிடேஷன் வந்து என்னவா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ climate அப்படின்றது வந்து லாங் டேர்மில் நடக்கக்கூடியது. அது வந்து ஒரு வருஷமாக இருக்கலாம், இல்லை 10 வருஷமாக இருக்கலாம். ஸோ 10 வருஷமாக வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சென்னையில் வந்து 10 வருஷமாக வந்து இந்த அது கிளைமேட்டில், பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 இயர்ஸாக வந்து பார்க்காத ஒரு மழையை வந்து இப்போ சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் வந்து நடக்கக்கூடியதை வந்து நம்ம climate அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து எப்போ ரொம்ப கிளியராக இந்த கான்செப்ட் எப்போ ரொம்ப கிளியராக ஆச்சு அப்படின்னா வெதரை வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு இவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அதில் வந்து அவங்க நிறைய விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டுட்டு வந்தது வந்து பிரிட்டிஷ் நேவி அண்ட் அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க இதை பற்றி நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த கான்செப்டை வந்து நிறைய எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணதை வந்து ரியல் டைமில் வந்து எல்லாருமே வந்து இப்படி ஓகே நாங்கள் வந்து இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம், பட் அதுக்கு வந்து இவங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ அந்த ஒரு ப்ரூஃபோடு வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னா மெட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலயமா அதை வச்சு தான் இது ரெண்டுமே வந்து டிஸ்டிங்க்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ட்ரோபோஸ்பியரை ஏன் வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் வந்து இந்த வெதர் அப்படின்றது நடக்குது இல்லையா? அந்த வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது, ரெய்னிங், ஸ்னோவிங், அதெல்லாமே இந்த லேயர்லேருந்து நடக்குது. ஸோ அதனால தான் இது வந்து வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த க்ரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். டேர்னிங், மிக்சிங், இதுதான் இதோட க்ரீக் மீனிங் சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வெதர் அண்ட் climate வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் இது ஈக்குவேட்டர்லேருந்து டிஸ்டன்ஸு, ஆல்டிடியூட், அதுக்கப்புறமா நியர்னஸ் டு சீக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கா, அண்ட் விண்ட் வந்து எப்படி இருக்குது, மவுண்டெயின் வந்து இருக்கா, க்ளவுட் கவர், ஓஷன் கரண்ட், நேச்சுரல் வெஜிடேஷன், ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய ரிசர்ச் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் மூலயமா தான். ஸோ ஃபஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து இந்த லேட்டிடியூட் அப்படின்றது வந்து எப்போவுமே டெம்பரேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும்.
அதாவது சூரியனுடைய அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, கதிர்கள், அது வந்து ஏர்த்தை எந்த ஆங்கிளில் வந்து ஸ்ட்ரைக் எந்த ஆங்கிளில் வந்து பூமிக்கு அது வருது அப்படின்றத பொறுத்து தான் டெம்பரேச்சர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது மூலயமா அந்த டெம்பரேச்சரும் வந்து வேரி ஆகும். கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், தூரமாக இருந்துச்சுன்னா கோல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சரை வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த ஆல்டிடியூட் அப்படின்றது வந்து சி லெவல்லேருந்து அது வந்து என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ்னாலாம் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து அடுத்தது இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்ட்லி வந்து சன்னியாக இருக்குது, விண்டியாக இருக்குது, ரெய்னி, சில்லி, ஸ்டாமி அண்ட் இந்த மாதிரியான இதெல்லாமே இது வந்து வெதர். அண்ட் கிளைமேட் அப்படின்றது வார்ம் கிளைமேட், மான்சூன், வெட் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், சைக்ளோன் அப்படின்றதுலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெதர் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டேட், அட்மாஸ்பியருடைய ஷார்ட் டேர்ம் ஸ்டேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸ்பெசிஃபிக் பிளேஸில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெசிபிடேஷன், விண்டு, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து இன்க்ளூட் பண்ணும். அடுத்தது இந்த கிளைமேட் அப்படின்றது என்னென்னா, இது லாங் டேர்மில் வந்து இருக்கிறது. இது வந்து பர்டிகுலர் ரீஜியனை பொறுத்து, ஒரு பிளேஸை பொறுத்து கிடையாது, ரீஜியனை பொறுத்து. இது வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு 30 years இல்லைனா அதுக்கு அதிகமாக அந்த மாதிரி வந்து ஒரு லாங் டைம் ஆஃப் பீரியடை வந்து இது வந்து மென்ஷன் பண்ணும். அடுத்தது வந்து வெதர் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், வெரி ஆஃபன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அது வந்து ஹைலி வேரியபிளாக இருக்கும் அண்ட் ரேப்பிடாக வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஸ்பேனில் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து வேரியஸ் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அதே தான் டெம்பரேச்சர், இந்த ஹியூமிடிட்டி, இது எல்லாமே வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். கிளைமேட் அப்படின்றது என்னென்னா லாங் பீரியட் ஆஃப் டைம்லேயுமே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், மாறாது. ஓகேவா, அண்ட் இது வந்து சில ஃபேக்டர்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனாலுமே, ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா ஜியாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் இல்லை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா, இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா வந்து இந்த கிளைமேட்டில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னா, வெதர் அப்படின்றது வந்து ஒரு நாள் என்னென்னா ஃப்ளக்சுவேட் ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து டைனமிக் நேச்சர். அப்படின்னா ஸ்டாட்டிக், டைனமிக்னு 2 கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸ்டாட்டிக் அப்படின்றது சேஞ்ச் ஆகாது, அண்ட் டைனமிக் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த கிளைமேட் அப்படின்றது என்ன, லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே கிளைமேட் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து சீசனபிளாக இருக்கும். அதாவது 6 மாதம் மழை பெய்யும், 6 மாதம் வெயில் அடிக்கும், இந்த மாதிரி இருக்கிறது சீசனபிளாக வந்து இருக்கிறது. அண்ட் இந்த வெதருடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ட்ராக் பண்ணுவோம். அதான் எவ்ரிடே வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். கிளைமேட் அப்படின்றது வந்து என்னென்னா லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து ரொம்ப வருஷம் வந்து நம்ம அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஹோல் கிளைமேட் வந்து எப்படி இருக்குது, இந்த டைம் ஸ்பேனில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெதரை பற்றி நம்ம படிக்கிறது தான் மெட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வெதர் அண்ட் அட்மாஸ்பியரை பற்றி படிக்கிறது. கிளைமேட்டாலஜி அப்படின்றது வந்து கிளைமேட்டை பற்றி படிக்கிறது. அண்ட் இது வந்து லாங் டேர்ம் ட்ரெண்டு, பேட்டர்ன், இந்த வெதருடைய டேட்டாவையே யூஸ் பண்ணி பட் லாங் டேர்மில் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்கிறது. ஸோ இது ஆல்டிடியூட் அப்படின்றது தான் நம்ம வந்து மேலே பார்த்தோம். இது வந்து சி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் ஒரு கிலோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் ஆகும். இதை வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ பிளேசஸ் ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கிறதுல வந்து லோவர் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல நியர்னஸ் டு சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நியர்னஸ் டு சீனா அது வந்து கடலுக்கு வந்து எவ்வளோ, அந்த சீக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டே டைமில், இன்னொன்று வந்து நைட் டைம்லன்னு சொல்லிட்டு. இது வந்து டே டைம் அண்ட் இது வந்து நம்மளுக்கு நைட் டைமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டே டைமில் இருக்கு இல்லையா, டே டைம் சினாரியோவில் நம்ம என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணணும்னா, சன் வந்து இருக்குது. ஓகேவா, சன் அண்ட் இது வந்து லேண்டில் வந்து லோ ப்ரெஷரை தான் வந்து இது வந்து கொடுக்குது. ஸோ டே டைம் அப்போது இந்த லேண்ட் வந்து என்ன ஆகும்னா ஃபாஸ்டராக வந்து கடலை விட வந்து இது ஃபாஸ்டராக ஹீட் ஆகிடும் லேண்ட் வந்து. ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியாக, அந்த ஹீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப இதில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் லேண்ட் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும் இந்த சீயை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் இந்த லேண்ட் வந்து வாட்டரை விட வந்து லேண்ட் அதிகமான டெம்பரேச்சரை வந்து ரீச் பண்ணிடும். அண்ட் இந்த லேண்ட் ஹீட் ஆக ஆக என்ன ஆகும்னா
இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரும் வந்து வார்ம் ஆகி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த ஏரியாவில் வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஹீட் ஆக ஆக லோ ப்ரெஷர் இந்த ஏரியாவில் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக சி வந்து லேண்டை கம்பேர் பண்ணும்போது வந்து கூலிங்காக வந்து இருக்கும். ஸோ இது கூலிங்காக இருக்கிறதுனால இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் வந்து எப்படி இருக்குன்னா கூலர் அண்ட் டென்சராக. ஸோ இந்த ஏர் வந்து கூலர் அண்ட் டென்சர் ஏராக இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இந்த சீ ப்ரீஸ் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்லுவோம்னா, இந்த ஹை ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதாவது சீல இருக்கக்கூடியது, இந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து ப்ரீஸ், அது அந்த ஏர் வந்து மூவ் ஆகிறது தான் வந்து மூமெண்ட் ஆஃப் ஏர், சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கூல் ஏர் சீலேருந்து லேண்டுக்கு மூவ் ஆகிறது சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீ ப்ரீஸ் என்ன பண்ணுதுன்னா கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது இந்த லேண்ட் ஏரியாஸ்க்கு மேலே இருக்க ஏர், இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஏரை வந்து இது என்ன பண்ணுன்னா டே டைமில் வந்து கூல் பண்ணுது. இதுதான் வந்து கூலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நார்மலாக என்ன ஆகுதுன்னா லேண்ட் அண்ட் சீ வந்து இருக்குது. டே டைமில் வந்து லேண்ட் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகி லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து கூலாக ஹை ப்ரெஷர் இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ஏர் மூவ் ஆகுது. அதை தான் நம்ம வந்து சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது நைட் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நைட் டைமில் அப்படியே நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ நைட் டைமில் வந்து லேண்ட் வந்து சீக்கிரமாக சீயை விட வந்து கூல் ஆகிடும். இது எதனால் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினால். ஸோ இது என்ன இதனால் என்ன ஆகுது அப்படின்னா லேண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிடுது. அப்போது லேண்டு கூலாக ஆக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேண்ட் வந்து கூலாக இருக்குது. அப்போ இந்த ஏரும் கூலாக இருக்குது. அப்போ இதோடைய ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா ஹை ப்ரெஷராக இருக்கும். அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா சி வந்து ஹாட்டாக இருக்கும். இங்கே லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ஏர் மூவ் ஆகுது. இதை தான் வந்து நம்ம லேண்ட் ப்ரீஸ்னு சொல்கிறோம். இது வந்து வார்மிங் எஃபெக்ட் இந்த இடத்துல வந்து நடக்குது. ஓகேவா, கூலர் ஏரை வந்து லேண்ட்லேருந்து சீக்கு வந்து மூவ் ஆகிறது. இப்போது இதில் வந்து நம்ம 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு, ஏர் மூமெண்ட்டுன்ற 3 கான்செப்ட் வந்து இதில் காமனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி லேண்டில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும் வாட்டரை விட. ஸோ அதனால் வந்து இது சீக்கிரமாக வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இது வந்து சீக்கிரமாக வந்து கூல் டவுன், சீக்கிரமாக வந்து ஹீட் அப்பும் ஆகும். அண்ட் அதே ஃபாஸ்டர் ரேட்டில் வந்து இது கூல் டவுனும் வந்து ஆகிடும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. வார்மர் ஏரியாவில் வந்து கம்மி ப்ரெஷராக இருக்குது. கூலர் ஏரியாவில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது. அண்ட் ஏர் மூமெண்ட் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து சீலேருந்து மூவ் ஆகிறது வந்து நம்ம சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட்லேருந்து மூவ் ஆகிறது லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இங்கே கீழே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸோடைய கிளைமேட் வந்து அது கடலுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோஸ்ட்டுக்கு நியரில் இருக்கிறது வந்து ஒரு ஈக்குவல் கிளைமேட்டில் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சீலேருந்து விண்ட் வந்து வரும். அண்ட் அதே இன்லேண்டில் வந்து தூரமாக இருக்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சரை வந்து இதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணாது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம் அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீ ப்ரீஸ் அப்படின்றது வந்து இந்த டெம்பரேச்சர் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்க டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ண வந்து சம்மர் சீசனில் ஹெல்ப் பண்ணுது இந்த சீ ப்ரீஸ். ஏன்னா சீ வந்து அந்த இடத்துல கோல்டாக இருக்கும். ஸோ கோல்டு வந்து இந்த வார்மர் ஏரியாஸ்க்கு வந்து இதை வந்து கூலாக வந்து வச்சுக்கும். அதே மாதிரி நைட் டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த லேண்ட் ப்ரீஸ் அப்படின்றது வந்து வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேச்சர் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நேச்சர் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட். இப்போ விண்ட் அப்படின்றது வந்து கிளைமேட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, அந்த விண்ட் வந்து எந்த ரீஜன்லேருந்து அது ஆரிஜினேட் ஆகுது, எந்த இடத்துலேருந்து அந்த விண்ட் வருதுன்றதை பொறுத்து தான், எந்த லொக்கேஷன்லேருந்து வருதுன்றதை பொறுத்து கிளைமேட்டை இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா, ஒருவேளை இந்த விண்ட் வந்து வார்மர் ரீஜன்லேருந்து வந்துச்சு, சூடான இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே இது வந்து கோல்டர் ரீஜன்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஓகேவா, இப்போது சீலேருந்து லேண்டுக்கு வந்து ப்ளோ ஆகக்கூடிய விண்ட் இருக்கு இல்லையா, கடல்லேருந்து லேண்ட் நோக்கி வரக்கூடிய விண்ட், அதை வந்து நம்ம ஆன்ஷோர் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விண்டில் வந்து மாய்ஸ்சர் இருக்கும். மாய்ஸ்சர் அப்படின்றது அந்த ஈரப்பதம் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து அந்த மழை வர்றதுக்கான காரணமாக இருக்குது. அண்ட் கூலர் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து
இதனால கூலர் கண்டிஷன்ஸும் வந்து இருக்குது. ஆஃப் ஷோர் விண்ட் அப்படின்றது என்னென்னா லேண்டிலேருந்து சீக்கு போகிறது. இது வந்து எப்படி இருக்குன்னா டிப்பிக்கலாக வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஓகேவா, அதாவது லேண்ட்லேருந்து போகிறனால அதில் ஈரப்பதம் எதுவும் இருக்காது, ட்ரையாக இருக்கும். அண்ட் இது வந்து ட்ரை அண்ட் வார்ம் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ப்ரிவைலிங் விண்டு. இந்த ப்ரிவைலிங் விண்ட் எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை பொறுத்து அது கூலாக இருக்கா வார்மாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது டெம்பரேச்சரையும் வந்து டிசைட் பண்ணுது. இதுக்கு அடுத்தது வந்து இந்த மவுண்டெயின் பேரியர்ஸ் அப்படின்றது. ஸோ மவுண்டெயின்ஸ் அப்படின்றது தெரியும், இது சிக்னிஃபிகண்ட்டாக கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர். எதனால் அப்படின்னா இது வந்து பேரியர்ஸாக இருக்குது. பேரியர்ஸ் அப்படின்னாலே என்னென்னா ஒரு தடையாக இருக்குது. ஓகேவா, விண்டுக்கும் சரி வெதர் பேட்டர்னுக்கும் சரி இது வந்து ஒரு தடையாக இருக்குது. இதால் வந்து கோல்டாக இருக்கக்கூடிய விண்டை வந்து பிளாக் பண்ணி அந்த ஏரியாவை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கோல்டுலேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து இந்த மான்சூன் விண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விண்டையும் வந்து ட்ராப் பண்ணி ப்ரிசிப்டேஷனை வந்து இது வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக வந்து விண்டையும் வெதர் பேட்டர்னையும் வந்து ஒரு பேரியர்ஸ் தான் வந்து ஆக்ட் பண்ணுது. அண்ட் இது ரெண்டுத்தையுமே இது வந்து பிளாக் பண்ணுது. கோல்டு விண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இதை வந்து பிளாக் பண்ணுது. அதனால் இது கிளைமேட்டில் வந்து ஒரு கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது லீவர்ட் சைடு அப்படின்ற ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அதோட லீவர்ட் சைடு எதுனா விண்டு, அந்த சைடில் வந்து விண்டு இருக்காது. அதாவது விண்டில் இருந்து ஷெல்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு சைடு, விண்டு வர்றதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடில் வந்து ரெயின்ஃபால் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த விண்ட்வர்ட் சைடு அப்படின்றது என்னென்னா எந்த சைடில் இந்த விண்டு ப்ளோ ஆகுதோ அதை வந்து நம்ம விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ப்ரிசிபிடேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மாய்ஸ்ட் ஏர் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். அந்த ஏர் வந்து எப்படி இருக்குன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். அதனால் மழையும் வந்து வரும். அதே லீவர்ட் சைடு அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து விண்டு வராது. ஓகேவா, விண்டில் இருந்து இது ஷெல்டர் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் ரெயினும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னா ட்ரை ஏரியாவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெயின் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து க்ளவுட் கவர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளவுட் கவர் அப்படின்றது என்னென்னா க்ளவுட்ஸ் வந்து ரேடியேஷனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த க்ளவுட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த க்ளவுட்ஸ் வந்து சோலார் ரேடியேஷன், அதாவது சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இது ஒரு பேரியராக இந்த க்ளவுட்ஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேசிக்காக அந்த சன்லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி அதை சோலார் ரேடியேஷன்லேருந்து ஒரு பேரியராக இது வந்து ஆக்ட் பண்ணுது சோலார் ரேடியேஷனுக்கு. அதனால ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வரக்கூடிய ஹீட்டை வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை இது என்ன பண்ணுதுன்னா கம்மி பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து அவ்வளோவா ஃபீல் ஆகாது. அது காரணம் இந்த க்ளவுட் தான். இது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து க்ளவுடி ஏரியாஸாக இருந்துச்சுன்னா கூலராக வச்சுக்கிறதுக்கு இந்த க்ளவுட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டெசர்ட்டாக இருந்துச்சுன்னா கிளியர் ஸ்கையாக தான், டெசர்ட்லலாம் பார்த்தா இந்த ரொம்ப க்ளவுடியாலாம் இருக்காது, கிளியர் ஸ்கையாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த இடத்துல வந்து டைரக்ட் சன்லைட் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே இந்த க்ளவுட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கம்மி பண்ணுது. அந்த ஹீட்டை வந்து இது தடுத்து நிறுத்துது இந்த க்ளவுட் அப்படின்றது. ஓகேவா, டெசர்ட்டில் வந்து அது கொஞ்சம் ஹாட்டராக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இந்த ஓஷன் கரண்ட் அப்படின்றது. ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த வார்ம் அப்படின்னா கோல்டு வாட்டரை வந்து இந்த குளோப், அதாவது நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஓஷன் கரண்ட்டு. இது இந்த கோஸ்டல் கிளைமேட், அதாவது இந்த சீயை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேட்டை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. இப்போ வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வார்ம் கரண்ட்ஸ் வந்து இருக்கும். இது டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே கலிஃபோர்னியா கரண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல லோவர் டெம்பரேச்சர் அண்ட் கோல்டு கரண்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஓஷன் கரண்ட் அப்படின்றது என்னென்னா விண்ட்னால வந்து இந்த வாட்டரோட அதாவது இது வந்து விண்டுனால வந்து ஏற்படக்கூடியது தான் இந்த ஓஷன் கரண்ட் அப்படின்றது. அண்ட் அந்த அலைன்னு சொல்லுவோம் இல்லையா, டைட்ஸ் அப்படின்றது, அதுதான் வாட்டரோடைய டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டை தான் வந்து நம்ம இந்த ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வார்மர் ஏரியாஸில் வந்து இது எப்படி இந்த ஓஷன் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இது அந்த இடத்துல டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கோஸ்டல் ஏரியாஸில் இருக்க டெம்பரேச்சரை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. அதே கோல்டு கரண்ட்னா அந்த இடத்துல வந்து இது டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுது. ஸோ வார்மர் கரண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் கல்ஃப் ஸ்ட்ரீமு, லோவர் டெம்பரேச்சர் இருக்கா அந்த கோல்டு கரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கலிஃபோர்னியா கரண்ட்டு. ஸோ இந்த ஓஷன் கரண்ட்டோடைய ரோல் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. யாருக்குன்னா செயில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கடலில் வந்து செயிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஓஷன் கரண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சாதான்
அந்த செயிலர்ஸ்னால வந்து ஏர்லியர் டைம்ஸில் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் வந்து நம்ம போகிறோமா இல்லை நம்மளுக்கு போகிறது சேஃபா அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ஓஷன் கரண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அவங்க தான் வந்து இது வந்து வார்மர் வாட்டரா இல்லை வந்து கூலர் வாட்டரா, அதாவது கோல்டு கரண்ட்டா வார்ம் கரண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ட்ரீஸ் வந்து நார்மலாக என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் இது வாட்டர் வேப்பரை வந்து பை ப்ராடக்டாக இது வந்து ரிலீஸ் பண்ணும். வாட்டர் வேப்பரை வந்து இது ரிலீஸ் பண்ணும். இந்த வாட்டர் வேப்பர் வந்து ஏரில் போகிறதுனால அந்த ஏர் வந்து என்ன ஆகும்னா கூல் ஆகிடும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து டெம்பரேச்சரை வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸில் போனாலே வந்து அங்கே வந்து ஒரு கூலாக இருக்கும் தெரியுமா. அது எதனால் அப்படின்னா இதனால தான் டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா வாட்டர் வேப்பர் வந்து அங்கே நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சரை வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதை வந்து ஃபாரஸ்ட் இல்லாத மற்ற ஏரியாஸை கம்பேர் பண்ணும்போது கூலிங்காக வந்து இது வச்சுக்குது. ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்றது இந்த ட்ரீஸ் தான். ஓகேவா, இந்த ட்ரீஸோட கூலிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த குளோபல் வார்மிங்னா என்ன, ஹீட்டு தான். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக இதனால தான் வந்து ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது விண்ட் அப்படின்ற கான்செப்ட். ஓகேவா, இந்த செக்ஷனில் வந்து விண்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விண்டை பற்றி வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ விண்ட் அப்படின்றது வந்து இந்த மெட்ராலஜி ஆகட்டும் இல்லை வந்து கிளைமேட்டாலஜி ஆகட்டும், இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த விண்ட் அப்படின்றது. ஏன்னா அதை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடியது. ஏன்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த சேஞ்சிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, அதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் இந்த விண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ட் அப்படின்றது வந்து ஹரிசான்டல் ஃப்ளோ ஆஃப் ஏர். இந்த ஏர் வந்து ஹரிசான்டலாக வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ஹரிசான்டலாக ஃப்ளோ ஆகிற ஏரை தான் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏர் கரண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா வெர்டிக்கல் மூமெண்ட். ஸோ ஹரிசான்டல் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது பேர் வந்து விண்ட் அப்படின்றது. அதே அது வெர்டிக்கல் மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மெட்ராலஜிலாம் பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மெட்ராலஜி என்ன பண்ணுது, அதில் நம்ம என்ன வந்து படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏர் மூமெண்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் மூமெண்ட்ஸை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்காக இந்த மெட்ராலஜியில் வந்து அதுக்குன்னு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏர் வந்து எப்பயுமே வந்து ஹை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேவா, ஹையர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது அந்த ஏரியாவிலேருந்து தான் இது வந்து லோவர் ரீஜன்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும். எப்போவுமே ஒரு கிரேடியன்ட், அதாவது கிரேடியன்ட்னா ஒரு சின்னதுலேருந்து இதுவாக கலர் கிரேடியன்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் கிரேடியன்ட்னா என்னவாக இருக்கும், ஃபஸ்ட் லைட்டர் கலர் டு டார்க்கர் கலராக வந்து ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த அந்த கிரேடியன்ட் கான்செப்டும் இதே தான். எப்போவுமே வந்து ஒரு கிரேடியன்ட் கான்செப்டில் வந்து ஹையர் கிரேடியன்ட்லேருந்து லோவர் கிரேடியன்ட்க்கு மூவ் ஆகும். அதே தான் இந்த ஏரும் பண்ணுது. ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் இருக்க ரீஜன்ஸ்க்கு ஏர் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த பிரின்சிபலை தான் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து லோவருக்கு வந்து மூவ் ஆகிறது. இது இந்த மெட்ராலஜி வெதர் பற்றி படிக்கிறதுல இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு டாபிக். இது இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது. அண்ட் இந்த பிரின்சிபல் இருக்கு இல்லையா, இதை வந்து யார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா எவாஞ்சலிஸ்டா டாரிசெலி அப்படின்றவங்க. ஓகேவா, எவாஞ்சலிஸ்டா டாரிசெலி இவங்க தான் பேரோமீட்டரை வந்து இன்வென்ட் பண்ணவங்க. இவங்க தான் இந்த கான்செப்டையும் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த விண்ட் அப்படின்றது வந்து அது எப்படி அதை நேம் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஆரிஜினை பொறுத்து நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரிஜினை வச்சு நேம் பண்ணியிருக்காங்க. இப்போது ஈஸ்ட்லேருந்து விண்ட் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈஸ்டர்லி விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேமிங் அப்படின்றது வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வெதர் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அது மூலயமா வந்து செயிலர்ஸ் அண்ட் மெட்ரலஜிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நேமிங் பேட்டர்ன்ஸ் கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த நேமிங் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த வெதர் பேட்டர்னை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இப்போ ஒரு அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அனிமோமீட்டர் அப்படின்றது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா, அந்த விண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளோ ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ப்ளோ ஆகிட்டு இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது விண்டோட டைரக்ஷனையும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஷோ பண்ணுது. ஸோ விண்ட் வேன் அப்படின்றது வந்து அதாவது அந்த ஏரோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் அது வந்து இந்த விண்டோட டைரக்ஷனை வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ விண்ட் ஸ்பீடை வந்து நம்ம எப்பயுமே எப்படி மெஷர் பண்ணணும்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா கிலோமீட்டர் பர் நாட்டிக்கல் மைல்ஸ் பர் ஹார் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த நாட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது என்னென்னா நாட்டிக்கல். ஸோ நாட்டிக்கல் அப்படின்றது NAUTICAL. ஒன்று இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹார் இந்த மாதிரி மெஷர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த நாட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ நாட்ஸ் அப்படின்றது நாட்டிக்கல் மைல்ஸ் பர் ஹார் அப்படின்றது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவங்க வந்து 15th சென்ச்சுரியிலே வந்து லியோனார்டோ டாவின்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட ஸ்கெட்சிங்கில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அப்போவே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டூல்ஸ் வந்து மாடர்ன் மெட்ராலஜியில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த அனிமோமீட்டர் அண்ட் விண்ட் வேன் அப்படின்றது. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் விண்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்றது இது எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக், அந்த விண்டோட கேரக்டரிஸ்டிக் அண்ட் பேட்டர்ன், இது ரெண்டு பொறுத்து தான் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் விண்ட் வந்து மெட்ராலஜிக்கல், அதாவது வெதர் பற்றி படிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர வர வெதர் ஃபோர்காஸ்டிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, கிளைமேட்டிக் ஸ்டடீஸும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதை வச்சு தான் இந்த விண்டை வந்து இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 டைப் கொடுத்துருக்காங்க, பிளானிட்டரி, வேரியபிள், பீரியாடிக் அண்ட் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளானிட்டரி விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதை வந்து ப்ரிவைலிங் அப்படி இல்லைன்னா பெர்மனண்ட் விண்ட் அப்படின்னும் இதை வந்து சொல்கிறாங்க. இந்த பிளானிட்டரியை வந்து ப்ரிவைலிங் ஆர் பெர்மனண்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக சேம் டைரெக்ஷன்லேயே பிளானிட்டரி என்ன பண்ணுதுன்னா சேம் டைரெக்ஷன்லேயே வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ப்ளூ ஆகுது கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ இந்த பிளானிட்டரி விண்ட்ஸை வந்து நேவிகேட்டர்ஸ், அதாவது இப்போ கடல் பயணத்தில் வந்து ஒரு ரொம்ப மாதக்கணக்கு வருஷக்கணக்குலாம் கடல் பயணமாக போவாங்க இல்லையா, கடல் பயணத்துக்கு. அப்போ அவங்க வந்து இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து விண்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போது இதை வந்து பிளானிட்டரி விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த பிளானிட்டரி விண்ட் அப்படின்றது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான டைரெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுமா. கன்சிஸ்டன்ட் டைரெக்ஷன்னா ஒரே டைரெக்ஷனே வந்து மெயின்டைன் பண்ணும். அது வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக அதே டைரெக்ஷன் தான் மெயின்டைன் பண்ணும். இது வந்து இந்த வெஸ்டர்லைஸ், போலார் ஈஸ்டர்லைஸ், ட்ரேட் விண்ட், ஸோ இந்த மாதிரியான விண்ட்ஸையும் வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லைஸ், போலார் ஈஸ்டர்லைலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்னென்னா விண்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்த்தோடைய அந்த ஏர்த் அட்மாஸ்பியரோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் மாதிரி இது, ஓகேவா. அதாவது என்ன டைரெக்ஷனில் எப்படிப்பட்ட விண்ட் வந்து ப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராபிக்கல் ஈஸ்டர்லைஸ். ஸோ இந்த விண்ட் வந்து நார்த் அண்ட் சவுத்லேருந்து இது வந்து ப்ளோ ஆகும். ஈக்குவேட்டர் நோக்கி, நார்த் அண்ட் சவுத்லேருந்து ஈக்குவேட்டர் நோக்கி வந்து விண்ட் வந்து போகும். அதே இந்த வெஸ்டர்லைஸை பொறுத்த வரைக்கும் இது வெஸ்ட்லேருந்து வந்து ஃப்ளோ ஆகும். போலார் விண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது நார்த் அண்ட் சவுத்தில் இருந்து போல்ஸை நோக்கி வந்து விண்ட் வந்து ப்ளோ ஆகும், ஓகேவா. இதெல்லாம் வந்து விண்ட் பெல்ட். இதெல்லாம் தான் இந்த ஏர்த்தோடைய அட்மாஸ்பியரில் இருக்க சர்க்குலேட்டரி சிஸ்டம் மாதிரி இந்த ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லை, போலார், ஈஸ்டர்லை இதெல்லாமே, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் வந்து அதான் இந்த கன்சிஸ்டண்டான டைரெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் பிளானட்டரி, இது ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்கும். அடுத்தது வந்து ட்ரேட் விண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரேட் விண்ட் அப்படின்றது வந்து ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய பெல்ட், ஓகேவா. சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய பெல்ட்லேருந்து இது வந்து ப்ளோ ஆகும் ஈக்யூட்டோரியல் ரீஜனை நோக்கி. ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர், சப்ட்ராபிக்கல் ரீஜன்லேருந்து ஈக்யூட்டோரியல் ரீஜனுக்கு வந்து விண்ட் ப்ளோ ஆகும். ஸோ பேசிக்காக இது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷருக்கு வந்து இது விண்ட் வந்து ப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து போத் 2 ஹெமிஸ்பியர்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து விண்ட் ப்ளோ வந்து இருக்கும். அதனால் இந்த மேரிடைம் ட்ரேட் அப்படின்றது ஷிப்பை யூஸ் பண்ணி, ஓகேவா, ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த கூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீமில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அது வந்து இந்த விண்ட் பேட்டர்னை தான் வந்து ட்ரேட் விண்ட் பேட்டர்னை தான் இது வந்து ஃபாலோ பண்ணுமா. ஸோ இந்த ட்ரேட் விண்ட் அப்படின்றது எதனால் வந்துச்சுன்னா செயிலர்ஸ் வந்து இந்த விண்டை தான் வந்து நேவிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது அந்த ஓஷனில் எந்த ரூட்டில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை வந்து இந்த ட்ரேட் விண்ட்ஸை வச்சு தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களாம். அதனால் இதுக்கு வந்து ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேமு. ஸோ இது வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாஸ்க்கு வந்து போகுது. இதுவும் கன்சிஸ்டன்ட் டைரெக்ஷனில் தான் வந்து இருக்கும். இது வந்து ஓஷியனிக் ட்ரேடில் வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த விண்டு. இது இந்த செயிலர்ஸ்க்காக அண்ட் ட்ரேட் ரூட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்தது இந்த வெஸ்டர்லைஸ் அப்படின்றது வந்து
இது சப்ட்ராபிக்கல், அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப் போலார். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இந்த ட்ரேட் விண்டு, இது ஈக்யூட்டோரியலுக்கு வந்து ப்ளோ ஆகும். இந்த வெஸ்டர்லைஸ் அப்படின்றது வந்து போலார் ரீஜன், சப்போலார் ரீஜன்ஸ்க்கு வந்து இது வந்து விண்ட் ப்ளோ இருக்கும், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு 2 ஹெமிஸ்பியர்லேயுமே. ஸோ இந்த வெஸ்டர்லைஸ் இருக்கு இல்லையா, இது வெதர் பேட்டர்ன் அண்ட் ஓஷன் கரண்ட் இது எல்லாத்தையுமே வந்து 18th centuryலேருந்தே இது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேரிடைம் நேவிகேஷன்லேயும் அதுதான் அந்த மேரிடைம் ட்ரேட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த மேரிடைம் நேவிகேட் பண்ணுறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வந்து பேசிக்காக சப்ட்ராபிக் ரீஜியன்ஸ்லேருந்து தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ சப்ட்ராபிக் ரீஜன்ஸ்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்ட் தான் இந்த வெஸ்டர்லைன்ஸ் அப்படின்றது. அண்ட் இது வந்து ஸ்ட்ராங் விண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ்பெஷலி லேட்டிடியூட்ஸில் வந்து இது ஸ்ட்ராங் விண்ட்ஸாக வந்து இருக்கும். இதை வந்து இந்த லேட்டிடியூட்ஸில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஸ்க்ரீமிங் 60s அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இன்டென்சிட்டி வந்து அதிகமாகும். அதுதான் வந்து இதோட நேம். ஓகேவா, அது 40 டிகிரியில் வந்து அது எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும், 50 டிகிரியில் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செயிலர்ஸ் வந்து இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து இதை நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விண்ட்ஸை வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த போலார் ஈஸ்டர்லைஸ் அப்படின்றது. ஸோ போலார் இது வந்து என்னென்னா ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடியது அண்ட் இது வந்து ட்ரை விண்ட்ஸு. இது வந்து இந்த போலார் ஹை ப்ரெஷர் ஏரியாஸ்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாஸ்க்கு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து இது வந்து மூவ் ஆகும். ஸோ பேசிக்காக இது இந்த ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து லோ ப்ரெஷர் ஜோனுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்து ப்ளோ ஆகுது. நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து இது ப்ளோ ஆகுது. ஓகேவா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அண்ட் சவுத் ஈஸ்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட்டில் வந்து ப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து அந்த கிளைமேட் போலார் அந்த போல்ஸ் இருக்க இடத்துல அந்த கிளைமேட்டை வந்து டிசைட் பண்ணுறதுல இதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் இருக்குது. அண்ட் இந்த ஐஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா, ஐஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அண்ட் போலார் ரீஜன்ஸில் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த விண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ இங்கே கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு அந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்றது எதனால் உருவாகுதுன்னா ஏர்த்தோட ரொட்டேஷனால். ஸோ ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ஏர் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ரைட்டில் இருந்து சதர்ன் ஹெமிஸ்பியரோட லெஃப்ட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஏர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ இந்த ஃபினாமினனை வந்து ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா மூலியமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து கேஸ்பர்ட் கஸ்டேவ் டி கோரியோலிஸ் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகேவா, கேஸ்பர்ட் கஸ்டேவ் டி கோரியோலிஸ், அதனால தான் அது வந்து ஜிஜி கோரியோலிஸ் அவர் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறமா இதை வந்து வில்லியம் ஃபெரல் அப்படின்றவர் மறுபடியும் இந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னென்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு வந்து ஏர் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீரியாடிக் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படின்றது வந்து சீஸ்னலாக அதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும். அண்ட் இதோடைய ஹீட்டிங் லேண்ட் அண்ட் சீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லேண்ட் ஹீட் ஆகுதா இல்லை சீ ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த அக்ரிகல்ச்சர் இப்போ விவசாயம்லாம் வந்து பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து இந்த பீரியாடிக் விண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த விவசாயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீரியாடிக் விண்ட் வந்து லேண்ட் அன்ஈவன் ஹீட்டிங் வந்து இதில் இருக்கும். அதாவது சில டைம் லேண்ட் ஹீட்டாக இருக்கும், சில டைம் வந்து சீ வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்ஈவன் ஹீட்டிங்காக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து சீசனை பொறுத்து இதோட டைரக்ஷனும் பீரியாடிக் விண்டோட டைரக்ஷனும் வந்து சேஞ்ச் ஆகும். இதை வச்சு தான் வந்து இவங்க இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடு இது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணாங்க. அதாவது இந்த டைமில் வந்து இதை வந்து நம்ம அறுவடை பண்ணணும், இந்த டைம் வந்து அக்ரிகல்ச்சரல் சீசன் அப்படின்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே பீரியாடிக் விண்டை பொறுத்து தான். அடுத்தது வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேரியபிள் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விண்ட் அப்படின்றது வந்து இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ட்ராபிக்கல் மான்சூன்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோன்னு. ஸோ மான்சூன்ஸ் அப்படின்றது என்னென்னா பீரியாடிக் விண்டோட ஒரு டைப் தான். இது வந்து என்ன ஆகுதுன்னா சீஸ்னலாக ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா, ஒரு சீசனில் இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மான்சூன் வந்து இதுக்கு ஒரு
ப்ராமினெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த மான்சூன் சிஸ்டம் பொறுத்து தான் வந்து நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்தியாவோட எக்கனாமி, கிளைமேட், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட இந்த மான்சூன் தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு அடுத்தது வந்து இந்த வேரியபிள் விண்ட், சைக்ளோன்ஸ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் விண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ பீரியாடிக் விண்ட்னா அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன் இருக்கும். இதுக்கு முன்னாடி ட்ரேட் விண்ட் அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஆனால் வேரியபிள் விண்டில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான பேட்டர்ன் வந்து இருக்காது. அதோடைய டைரக்ஷனும் ஸ்பீடும் என்ன ஆகும்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். இது வந்து ஒரு டைனமிக் வெதர் சிஸ்டம், இந்த வேரியபிள் விண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது தான் இந்த சைக்ளோன் அப்படின்றது. ஸோ சைக்ளோன் அப்படின்றது வந்து லோ ப்ரெஷர் சிஸ்டம். இந்த இடத்துல விண்ட் வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து இதுவாகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து விண்ட் ஃபார்ம் ஆகுது. இதோடைய சென்டரில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதோடைய அந்த விண்ட் வந்து இதோட சென்டரில் ஃபுல்லாக அந்த விண்ட் வந்து கன்வர்ஜ் ஆகுது. இது இந்த ஏர்த்தோட ரொட்டேஷனால் வந்து நடக்கிறது தான். சைக்ளோன் அப்படின்ற நேம் எதனால் வந்திருக்குன்னா, இது வந்து க்ரீக் வேர்ட் காயில் ஆஃப் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விண்டோட ஸ்பைரல் மூமெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இந்த சைக்ளோன்ஸ் அப்படின்றது வந்து விண்ட் ஸ்பைரல் ஆகிறது தான் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த சென்டர் ரீஜியனில் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வந்து ஒரு லோ ப்ரெஷராக இருக்கும். அண்ட் இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், ஓகேவா, கவுண்டர் கிளாக் வைஸ் தான் இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த சைக்ளோன் அப்படின்றது வந்து வெதரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுல ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இந்த சைக்ளோன்ஸை வந்து அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அது வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸா, ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன், அதே டெம்பரேட் ரீஜன்னா டெம்பரேட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன், இந்த மாதிரி இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ராபிக்கல் சைக்ளோன்னா என்ன? ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்றது என்னென்னா, வார்ம் ஓஷன்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான், வார்ம் ஓஷன் வாட்டரில் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்றது. இதுக்கு டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருக்குது. ஹுரிகான்ஸ்னு சொல்லுவாங்க, டைஃபோன்னு சொல்லுவாங்க, சைக்ளோன் சொல்லுவாங்க. இது அந்த ரீஜனை பொறுத்து. இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் இருக்கு இல்லையா, இது அந்த லொக்கேஷனை பொறுத்து தான் இதுக்கு வந்து நேம்ஸ் வந்து வைக்கிறாங்க. இதனால நிறைய டேமேஜஸ் வந்து ஆகும். ஸோ எந்த மாதிரினா வந்து லேண்ட்ஃபால் இருக்கும். அது வந்து லேண்டை வந்து என்ன பண்ணுன்னா, அது வீக் பண்ணும். அந்த லேண்ட் ஏரியாவை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கூட அந்த நிலச்சரிவுலாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இது வந்து காரணமாக கூட இருக்கும். அது வந்து லேண்ட் ஏரியாஸை வந்து இது வீக்கெண்ட் பண்ணுது. இதுக்கு கீழே வந்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் சைக்ளோன் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ட்ராபிக்கல் சைக்ளோனை தான் சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1999 வந்து என்னென்னா, ஒடிஷாவில் வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு அந்த இடத்துல வந்து இது அவ்வளோ சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு, அவ்வளோ டெஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதனால் இதோடைய ஸ்பீட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா 260 km/h. இது வந்து மேசிவ் டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் இதனால் வந்து நிறைய உயிரிழப்புகளும் வந்து நடந்திருக்கு. இது வந்து அந்த இடத்துல இருந்தக்கூடிய மில்லியன் ஆஃப் பீப்புளை வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சூப்பர் சைக்ளோன் அப்படின்றது ஒடிஷாவில் வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட். இதுக்கு அடுத்தது வந்து இந்த டெலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சைக்ளோன்ஸ்க்கு வந்து நம்ம நேம் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து இது எதை வச்சு நேம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஏரியாஸை வச்சு தான் அது வந்து எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பொறுத்தும். அண்ட் இதுக்கு வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து தான் வந்து இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நேம் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியன் ஓஷனில் வந்து இந்த 2000 இந்த டெலிப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து 2000 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இவங்க எல்லாம் வந்து 2004 இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 8 கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் டிசைட் பண்ணி இந்த சைக்ளோனுக்கு வந்து நேம் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது எதனாலனா, இதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக, அதாவது இவங்க வந்து ஒரே மாதிரியான நேம்ஸ் வந்து வச்சுட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஒரே நேமே வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்றது. ஸோ இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அப்படின்றது வந்து மிட் லேட்டிடியூடில் வந்து ஃபார்ம் ஆகிறது. இந்த இடத்துல தான் வந்து வார்ம் ஏர் அண்ட் கோல்ட் ஏர் ரெண்டுமே வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மிட் லேட்டிடியூட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸ் தான் இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் பர்டிகுலராக நார்த் அட்லாண்டிக் அண்ட் யூரோப் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய
இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி படிக்கிறது வந்து இந்த மிட் லாட்டிடியூட் வெதர் பேட்டர்ன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா மிட் லாட்டிடியூட்க்கு முன்னாடி தான் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இது வந்து லேண்டுக்கு வரும்போதும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுவும் வந்து இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் மாதிரியே தான். ஸோ இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து நார்த் அட்லாண்டிக், யூரோப், அதுக்கப்புறம் மெடிட்டேரியன், ஸோ இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் லொக்கேஷன்ஸ்லலாம் வந்து இது இன்னுமே வந்து இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ரஷ்யா அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இதை வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ரஷ்யா அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போது இதில் இந்த ஃப்ரண்ட், இந்த மிட் லாட்டிடியூட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரண்ட்டில் தான் வந்து இந்த நடக்குது. ஸோ ஃப்ரண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு பவுண்ட்ரி. இந்த வார்மையும் கோல்டு ஏர் மாஸ் இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் வந்து இந்த செப்பரேட் அப்படின்றது, சாரி இந்த மிட் லாட்டிடியூட் அப்படின்றது. அப்போது இந்த மிட் லாட்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த மிட் லாட்டிடியூடில் இந்த வார்மையும் கோல்டையும் வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய பவுண்ட்ரி தான் இந்த ஃப்ரண்ட் அப்படின்றது. அப்போது ஒரு டைப் ஆஃப் ஏர் மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இன்னொன்றத்தை விட வந்து டென்சராக இருக்கும். அதோடைய டெம்பரேச்சரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹியூமிடிட்டியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஏர் மாஸ் வந்து மீட் பண்ணும்போது தான் அங்கே வந்து ரெயின், ஸ்னோஃபால், அந்த பனி, அந்த கல் மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, ஹெயில் ஸ்டார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஹெயில் ஸ்டார்ம், அந்த மாதிரியான தண்டர் ஸ்டார்மு, ஹாட்டாக இருக்கிறது அண்ட் விண்டியாக இருக்கிறது, இதெல்லாமே இதனால தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிட் லாட்டிடியூட்னு இருக்குது. மிட் லாட்டிடியூடோட சென்டரில் தான் இந்த ஹாட்டு கோல்டு வந்து மீட் ஆகுது. இதை வந்து டெம்பரேட் சைக்ளோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹாட் அண்ட் கோல்டு வந்து மீட் பண்ணுது இல்லையா, இதுக்கு நடுவில் வந்து ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அதை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெம்பரேட் சைக்ளோன் வந்து வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அப்படின்றது இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவுண்ட்ரி, இந்த வார்ம் அண்ட் கோல்டு ஏர் மாஸை வந்து செப்பரேட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் அப்படின்றது என்னென்னா 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி லேட்டிடியூட்ஸ்க்கு நடுவில் வந்து அக்கர் ஆகக்கூடிய இந்த சைக்ளோன்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் அப்படின்றது. இதோடைய டெம்பரேச்சர் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும் அண்ட் வெதர் ஈவெண்ட்ஸை பொறுத்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது பொதுவாக வந்து ஹையர் லேட்டிடியூட்ஸில் தான் இந்த மாதிரியான சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இதோடைய டெம்பரேச்சரும் வந்து அந்த வெதர் ஃபினாமினாவை பொறுத்து அதோட ரேஞ்சும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சைக்ளோன்ஸை பற்றி நம்ம எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இந்த வெதர் கண்டிஷன்ஸில் வந்து பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ கிளைமேட்டையும் வந்து இது என்ன பண்ணுதுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மைல்டு ஷவர், ஓகேவா, ரொம்ப வந்து ஹெவி ரெயின் இல்லை, பட் மைல்டு ஷவர், தண்டர் ஸ்டார்ம், பிளிஸார்ட், டார்னடோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இது ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு அடுத்தது வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்றது. ஸோ ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஹை ப்ரெஷர் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஏரை வெளிப்பக்கமாக வந்து தள்ளி விடும். ஸோ அது சென்டர்ஸில் வந்து அந்த ஹை ப்ரெஷராக இருக்கும். அந்த மாதிரி சென்டரில் ஹை ப்ரெஷர் இருக்கும்போது ஏரை வந்து அவுட்வேர்ட்ஸாக வந்து அது தள்ளி விடும். இதனால் வந்து ஒரு ஸ்டேபிளான வெதர் கண்டிஷன்ஸ் வந்து வரும் அண்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் கூட வந்து இதனால் வரும். இதை தான் வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்டி சைக்ளோன் அப்படின்றது என்னது, ஹை ப்ரெஷர் சென்டரில் இருந்து இது வந்து ஏரை அவுட்வேர்ட்ஸாக வந்து தள்ளிவிடும். இதனால் வந்து ஒரு ஸ்டேபிளான வெதர் கண்டிஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்றது. இது வந்து ஹை ப்ரெஷர் சிஸ்டம். இது வந்து ஏர் அவுட்வேர்ட்ஸாக வந்து சென்டர்லேருந்து வந்து மூவ் ஆகுது. இது வந்து வெதர் வந்து என்னவாகுதுன்னா கிளியர் அண்ட் வார்மராக வந்து மாறுது. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த லோக்கல் விண்ட் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ரீஜனில் வந்து ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் வந்து இந்த லோக்கல் விண்ட் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த விண்ட் வந்து லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ், சீ ப்ரீஸ்னு பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் மவுண்டெயின் ப்ரீஸ், வேலி ப்ரீஸ், இது எல்லாமே வந்து அந்த சர்டன் ஏரியாஸை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லோக்கல் விண்ட் அப்படின்றது வந்து அதோடைய யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்கை பொறுத்து, அதனால தான் இதுக்கு லோக்கல் விண்ட்னா அது வந்து அந்த லோக்கல் ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால இதுக்கு இந்த நேம். ஸோ இதில் வந்து சச்சஸ் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ், மவுண்டெயின் அண்ட் வேலி ப்ரீஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து சில லோக்கல் நேம்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் அண்ட் சிரோக்கோ, சினூக், லூ, மிஸ்ட்ரால், போரா அப்படின்றது. ஸோ இந்த ஃபோன் அப்படின்றது வந்து ஆல்ப்ஸ் யூரோப். இந்த ஃபோன் விண்ட்ஸ் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா வார்மாக இருக்கும் அண்ட் ட்ரை விண்ட்ஸாக இருக்கும். இது வந்து லீவர்ட் சைட்லேருந்து கீழே வந்து வரக்கூடிய விண்ட்ஸாக இருக்கும்.
ஓகேவா, லீவர்ட் சைன்லேருந்து டிசெண்ட் ஆகக்கூடிய விண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஆல்ப்ஸ் மவுண்டன் ரேஞ்சில். அடுத்தது இந்த சிரோக்கோ அப்படின்றதும் இதே மாதிரி. இது ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் அப்படின்றது வார்ம் ட்ரையாக இருக்கும், வார்ம் ட்ரை விண்டு. இந்த சிரோக்கோ அப்படின்றது ஹாட்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து ட்ரை விண்டு. இது வந்து நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மெடிடேரியன் ரீஜன்ஸில். அண்ட் இது வந்து டஸ்ட்டை வந்து கேரி பண்ணும், அந்த மணல் வந்து இது கூட வந்து கேரி பண்ணும் ஹெவியாக. அண்ட் அடுத்தது இந்த சினூக் அப்படின்றது என்னென்னா, இதுவும் வார்ம் ட்ரை தான். இது வந்து ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் வந்து இருக்கக்கூடியது, ராக்கி ரீஜன்ஸில் வந்து இருக்கும். இதோடைய டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். அடுத்தது இந்த லூ அப்படின்றது தார் டெசர்ட்டில் வந்து இருக்கக்கூடியது. இதுவும் வந்து ஹாட் அண்ட் ட்ரையே. இது வந்து சம்மர் ரீஜன்ஸில் வந்து நார்த் இந்தியாவில் நம்மளால் வந்து பார்க்க முடியும், பாகிஸ்தான், நார்த் இந்தியா இந்த இடத்துலலாம். இதனால் வந்து எக்ஸ்ட்ரீமான ஹீட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது இந்த மிஸ்ட்ரால் அப்படின்றது என்னென்னா மெடிடேரியன் சி. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு நார்த்துலேருந்து வெஸ்ட் சைட் போகக்கூடிய ஒரு விண்டு. இது வந்து அந்த இடத்துல ரான் வேலி அப்படின்ட்டு இருக்குது ஃப்ரான்ஸில். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளோ பண்ணுற ஒரு விண்டு. அடுத்தது போரா அப்படின்றது வந்து கோல்டாக இருக்க விண்டு. இது வந்து நார்த்துலேருந்து ஈஸ்ட் சைட் போகக்கூடிய ஒரு விண்டு. இது வந்து இந்த ஆட்ரியாட்டிக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இட்டாலியில். ஸோ அந்த இடத்துல இன்டீரியராக வந்து போகும். ஸோ இன்டீரியராக ப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்டு தான் வந்து இந்த போரா அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த க்ளவுட்ஸ் அப்படின்ற இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டாப்பிக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.